ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. சத்து மாவு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு செய்ய போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா இது விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நம்ம லட்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம், இல்லை ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்திங்க. அதை தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து மாவு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி, பச்சை அரிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு, இது நரி பயிருங்க. இது வீட்டில் நான் வச்சுருந்தேன், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் தட்டைப்பயிறு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, எள், கம்பு, அதுக்கப்புறம் பார்லி, பொட்டுக்கடலை, அஸ்வந்த் கவி, நான் காமிக்கிறேன்னு அட்டகாசம் பண்ணாங்க. அப்புறம் ராகி எடுத்திருக்கேன், பாதாம், முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி என்கிட்ட கம்மியாக நான் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் கரெக்டான ரேஷியோ எடுத்துக்கோங்க. அப்புறம் கடலை கொட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய். இது எல்லாமே ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்துட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இது எல்லாமே அரை டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்திங்கன்னா நீங்கள் நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ கம்மியாக இருக்கணும், வீட்லேயே மிக்சியிலே அரைச்சிட்டேங்க. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அப்புறமா எடுத்துக்கணும். அதே போல் அரைக்கும் போது நல்லா வறுத்ததெல்லாம் ஆற வச்சதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் அப்பயே சாப்பிட்றேன்னாங்க. ஸோ அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அதை தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் தேங்காய் வேணுன்னா கூட நீங்கள் தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே லட்டு எப்படி செய்யறதுன்னா, இதே தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து கொஞ்சமாக ஹீட் பண்ணி இது நெய்யை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி லட்டு மாதிரி நீங்கள் பிடிச்சி கூட நீங்கள் குட்டீஸ்க்கும் ஸ்நாக்காக கொடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டீஸை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வறுத்ததுனால வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் ஹெல்த் மிக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. அதனால் நான் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாத நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு 11 o'clock குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் வீட்டில் இருக்கும்போது. அதே போல் ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். நம்மளும் எப்போ குட்டீஸ் சாப்பிடும்போது நம்மளும் குடிக்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது இப்போ குட்டீஸ்க்கெலாம் சம்மர் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஹெல்த்தியாக கொடுத்து குழந்தைங்கள நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கலாம். நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற டைமில் பார்த்திங்கன்னா குட்டீஸ் சரியாக சாப்பிடுவாங்க, சாப்பிடாத போயிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ லீவில் நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போது நல்லா கலராக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நாட்டு சக்கரை ஆட் பண்ணால் இந்த கலராக இருக்குது. இதில் நீங்கள் தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணி குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான ஹெல்த் மிக்ஸ் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதா சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog அண்ட் சமையலோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிரீதா சமையல். பாய், டேக் கேர்.